அம்மா அப்பா ஃபோனை கேட்டு தரமாட்டேன்னு சொன்னதுக்கு கையை உடச்சி போட்டானே. என்ன கையில் கட்டெல்லாம் போட்டு வரான் தெரியலையாடா. என்னடா ஜோப்பில்? டேய் நேற்று நைட்டு நல்லாடா போனேன். எவன்டா கை வச்சுது? அதுவாடா, நேற்று நைட்டு பாத்ரூம் போனான்னு போனானா அந்த கொடுமையை நீயே பாருடா. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது தான்டா பாத்ரூம் போடும். யாரா இவனடா இங்கே பண்ணுறான்? டே பிரகாஷ், நேரு, ஜவஹர்லால் நேரு. டே ஜவஹர்லால் நேரா? ஃபோனை கொடுங்க அங்கிள். அங்கிளா? என்கிட்ட எந்த ஃபோன்டா இருக்கு? ஃபோனை கொடுங்க. எந்த ஃபோன்டா? என்கிட்ட எங்கடா இருக்கு? ஃபோனை குடுறா. ஃபோன்லாம் என்கிட்ட இல்லை, போ. குடுறான்னு சொல்கிறேன். இல்லை இல்லைங்கிறான். டே என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்கிறேன். மறுபடியும் போய் சொல்கிறான். இதை முன்னையே கொடுத்துருக்கலாம்ல. மனிதர் உணர்ந்து கொள்ளது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஆ இவ்வளோதான்டா நடந்தது. அப்போ எதுக்கு தான் உன்னை அடித்தான்? அதைத்தாண்டா நானும் கேட்டேன். ஒருவேளை படம் பார்த்து பைத்தியமாயிட்டணும். இப்போ நீ சொன்னல அதான்டா கரெக்டு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறப்பயே பைத்தியமாயிட்டான்டா அவன். டேய் படம் பார்த்து பைத்தியம் ஆகிட்டான்னு எப்படியா சொல்கிறேன்? மேலே பாறேன். வேணா பார்க்கறதா? இல்லை என்னடா? நான் வெறி ஆயிட்டேன். மறுபடியும் போய் டிக்கெட் எடுத்து படத்துக்கு போலாம். இப்போ தான்டா ஷோ முடிச்சு வெளியே வந்தோம். அதெல்லாம் என்னத்த மறுபடியும் போகணும். காசு யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இல்லையே. முடியலன்னா சொல்லு, நான் போட்டேன். இப்போ புரிஞ்சாடா உங்களுக்கு? இதாண்டா நடந்தது. இதுக்கப்புறம்னாச்சும் அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருந்துக்கடா. மதுரவி இருந்தானே இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கே. நீனே இந்த பாட்டை எங்கேயே கேட்டிருக்கேன்டா. இசலு பறக்கும் தானே பேராண்டி மதுரவி இருந்தானே. காந்தியை வர சொல்லு. ஜவஹர்லால் நேரெலாம் போய் காந்தி வந்துட்டானடா. சோழி முடிச்சு